எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ. இந்த படத்தை வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து ரீச் பண்ண வச்சுருக்கீங்க. ஐ ஷுட் தேங்க் வெங்கி சார். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் கொடுத்து அதை வந்து அழகாக என்னை பண்ண வச்சு இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்ட்டு. என்னால் இன்னும் நம்ப முடியல. ஓ நான் தானா, ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து அவர் எவ்வளோ நல்லவர்னா, டெய்லி மத்தியானம் வந்து பிரேக்கில் வந்துட்டு அவர் கூட தான் சாப்பிடுவேன். படத்தில் வந்து எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் எல்லாம் நடிச்சிருக்கீங்க, பயங்கர குண்டா இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு காரணம் நான் இல்லை, அவர் தான். இல்லைங்க, டெய்லி பிரியாணி 1-2 இல்லைங்க, ஒரு 5 நான்வெஜ்ஜு, 2 ஒரு பிரியாணி, ஒரு வெஜ்ஜு பிரியாணி எல்லாமே வரும். அவர் சாப்பிட்றது கொஞ்சம் தான், நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியே வந்து குண்டாயிட்டேன். ஸோ அதனால் அது என் தப்பு இல்லைங்க. ஸோ அதை சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் சூர்யா, இது வரைக்கும் எல்லாமே வந்து 4 மேடையில் சொல்லியிருக்கேன். சூர்யாவும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயும் என்னமோ தெரியல, வந்து அவங்க சொன்ன மாதிரி சூர்யா சார் உள்ளே வந்தவொடனே ஐயோப்பா அவர் கூட நடிக்க போகிறேன், 25 நடிக்க போகிறேன், அந்த டென்ஷன்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து நான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு சூர்யா நிறைய கொடுத்தாரு. நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எப்படியெல்லாம் பேசிக்கிட்டோமோ அதே மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஜட்ஜுக்கு முன்னாடி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். நான் அப்படி சும்மா உட்காந்துருந்த மாதிரியே இருந்தது. சூர்யா, நான் சும்மா உட்காந்துருக்கேன், என்னை திரும்பி ஏதாவது ஒன்று சொல்ல அப்படின்னு. சரி நீ கோர்ட்டில் தான் எதுவும் பேசலையே, அதையும் இங்கேயே சொல்லிடுறேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, நீ இப்போ கூட ஒன்றும் பேச மாட்டேன்ல. இல்லை மச்சான் அது அப்படின்ற மாதிரி. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்டு மமிதா சொல்லவே தேவையில்லை. வந்து அவங்கள பற்றி என்ன சொல்கிறதுன்னே தெரியல, அப்படி நடிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா நேற்று ஃபோன் பண்ணி தெலுங்குல ஹைதராபாத்தில் பார்த்துட்டு ஷீ இஸ் பிகம் பிக் ஃபேன் ஃபார் மமிதா. இந்த வாட்டி என்ன சொன்னாங்க, திரும்பி மீட் பண்ணுவானே, இல்லை நாளைக்கு மீட் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் சொன்னேன்னு சொல்லு. அண்ட் ராதிகாக்காக சொல்லு, ஏன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அப்படின்ட்டு. அண்ட் இது எங்கள் ப்ரொடியூசரை மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. வம்சி ஏன்னா எல்லா மேடையிலையும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர் இல்லை ஆக்சுவலாக. அண்ட் ஜிவி சார், இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆர்ஆர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். அண்ட் அந்த பட்டாம்பூச்சி சாங்கெல்லாம் சூப்பர் சூப்பர். வந்து இந்த வேற மிஸ் பண்ணேன் சார். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க டாக்டர் வந்து ஃப்ரம் ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக எவ்வளோ நல்லா பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஐ ரியலி அட்மையர் யூ. அண்ட் வேறு யாரும் மிஸ் பண்ணிட்டேன். அண்டு கேமராமேன் நிமிஷ், ரொம்ப சூப்பரான கேமராமேனுங்க. அவர் லோக்கா பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஐ ஷுட் ரியலி தேங்க்யூ. எல்லா மேடையிலையும் அவரை மிஸ் பண்ணியிருக்கோம், அவருக்கு இல்லவே இல்லை. ஐ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு திருப்பியும் ஐ ஷுட் ரியலி தேங்க் வம்சி, நானி காரு அண்ட் டைரக்டர் வெங்கி. ஸோ ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஒரே ஒரு क्वेश्चन கேட்டுக்கலாமா? கஸ்டமர் கேட்டாதீங்க சார். ஈஸி சார். நம்ம அக்கா இருக்காங்க பக்கத்துல, அது வச்சு தான் क्वेश्चन. சார் நிறைய அடி வாங்குற மாதிரியான சீக்வென்சஸ் தான் இருந்துச்சு, ஹைலைட்டாவே இருந்துச்சு. மேம் வேற ஜாலியா அடிச்சேன்னு வர இன்டர்வியூல சொன்னாங்க. ஏதாவது பர்టిక్యులர் ஷாட்ல வந்து திருப்பி திருப்பி ரீடேக் போற மாதிரி நிறைய அடி வாங்குற மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருந்துச்சா ஏதாவது ஒரு ஷாட்ல? இல்ல ரீடேக் போலன்னா கூட அடிப்பாங்க. அடிப்பாங்க. அவ்வளவு சொல்லும் போது அடிச்சுதான் பேசுவாங்க என்ன. அதனால வந்துட்டு அப்படிலாம் ஒண்ணும் போல. அதான் சின்ன வயசுல இருந்து அக்கா வந்து எங்களை சின்ன வயசுல இருந்து அடிச்சுதான் வளர்த்துருக்காங்க. அதனால எதனால அடிச்சு வளர்த்தாங்க? ரொம்ப நாட்டியா இருந்தோம்னு அக்கா சொல்றாங்க, எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ காரை கொண்டு போய் இடிச்சிங்களாமே? ஆமாங்க, இடிச்சிருப்பேன். என்ன வயசு அப்போ உங்களுக்கு? 13-14. அப்போ கண்டிப்பா அடிக்கிறேன். இவ்வளவு ரூல்ஸ் இல்லைங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்களை நான் எந்த பிரச்சனையிலும் மாட்டி விட விரும்பல.